பாஜகவின் புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ அவற்றுடன் சேர்ந்து தணிக்கை வாரியமும் தற்போது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பதாக விமர்சனம் செய்தார். தணிக்கை வாரியம் இன்றைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராக சார். பராசக்திக்கு கொடுத்தது அந்த படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்றதை பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள் கிடையாது.